எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குற எல்லாருக்கும் இது நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தெலுங்கு பொண்ணு. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. போலாண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதில் தமிழ் ஆளுங்க தான் அதிகம். ஆல்சோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு தமிழ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு. தமிழ் பாட்டு, சினிமா இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு வளர்ந்தேன். இங்கே வந்ததும் எல்லோரும் தமிழ் பேசுகிறதும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே நான் பேசி பேசி இந்த அளவுக்கு நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். நான் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணால் என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எப்படி என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. நான் போலாண்ட் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். 2020 வந்திருக்கேன். மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தது எனக்கு எல்லாமே நல்லா போச்சு. என்னோடய அம்மா பண்ண பூஜை ப்ரேயர்ஸ் எல்லாமே நாள் கூட இருக்கலாம். இங்கே எனக்கு ஜாப் கிடச்சி மாஸ்டர்ஸ் முடிந்து எகெயின் ஃபுல் டைம் ஜாப் கிடச்சி ஐடியில் இப்போது நான் வேலை பண்ணுறேன். இது என்னோடய புது வீடு. நான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். இந்த வீட்டிலேருந்து எனக்கு நிறையா வீடியோஸ் பண்ணணும். எப்படி நம்ம இந்த வீடு அரேஞ்ச் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ போலாண்டில் ஒரு இமிக்ரெண்ட்டாக நம்ம எப்படி வீடெல்லாம் வாங்க முடியும், நம்மளால் வீடு வாங்க முடியுமா இல்லையா. வீடு வாங்கணுன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம், ஒரு கனவு மாதிரி தானே. எனக்கு அப்படி தான் இருந்துருச்சு. நான் எப்போவும் நினச்சேன் நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான், ரொம்ப காசு இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு இந்தியாவில் எப்படி தெரியல. ஆனால் போலாண்டில் எனக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. நான் இப்போது கொஞ்சம் மணி நான் ஆப்வியஸ்லி நான் கட்டினேன். ஆனாலும் டவுன் பேமெண்ட்டுக்காக கட்டினேன். ஆனாலும் எனக்கு போலாண்ட் கவர்மெண்ட்னால் எனக்கு நிறையா பெனிஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம பிஎஃப் ஒன்று இருக்குது இந்தியாவில். அதே மாதிரி இங்கே கூட ஒரு பிஎஃப் மாதிரி பிபிகே ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் இங்கே இருக்குது. அதில் எனக்கு தெரியாமலே ஒரு காசு எவ்ரி மந்த்து அப்படியே போய் சேர்ந்ததுனால என்னால் இங்கே வீடு வாங்க முடிஞ்சுது. ஏன் மாதிரி நிறைய பேர் இங்கே வீடு வாங்கணும், போலாண்டில் எப்படி இருக்கணும், இந்த வாழ்க்கை எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோடய வீடியோஸ் மறக்காமல் நீங்கள் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பல வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நானே சொல்லுவேன், நான் ரெகுலராக எந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. ஆல்சோ எனக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்துருச்சு. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ கூட அப்படி தான் இருந்துருச்சு. என்னவோ எனக்கு வீடு வாங்கினாலும் ஏதாவது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் இப்போது முடிவு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இப்போ ஆச்சு நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, எது நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்பணும், அது இந்த சேனல் மூலியமாக, இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லலாம்னு இருக்கேன். நான் இங்கே கரண்ட்லி ஒர்க் பண்ணுறேன். ஐடியில் ஜாப் பண்ணுறேன். ஐடியில் ஜாப் பண்ணிக்கிட்டே நான் வீட்டு வேலை இதெல்லாமே பண்ணணும். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இங்கே நமக்கு யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. லைக் ஹவுஸ் ஹெல்ப், குக்கிங்க்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஒர்க் இன்றைக்கி முடிச்சுட்டு நான் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணி இந்த பொட்டேட்டோ பால்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. அப்படியே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலி டெய்லி ஒரு 2 டைம்ஸ் தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலி மீல்ஸ்னால் ப்ரன்ச் ஒரு 12 o'clock முன்னாடி 10 to 12 o'clock நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் 6 to 7 நான் சாப்பிட்ருவேன். ஹைதராபாத்தில் இருக்கிற வரைக்கும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் டைம் இல்லாமல், குவான்டிட்டி இல்லாமல் எது இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்போது நல்லா தான் இருந்துருச்சு. ஆனால் போக போக எனக்கு வெயிட் ஏறி எனக்கு பல இஷ்யூஸ் வந்துருச்சு. அதனால் நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 3-4 இயர்ஸாக. அது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு.
நம்ம டாக்டர் பாலோட வீடியோஸ் தான் நான் வந்து பார்ப்பேன். அவர் சொல்கிறது எல்லாமே பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தெலுங்கு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு வந்து தமிழ் பேச ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொன்ன மாதிரி நிறைய தமிழ் பாட்டுங்கள் அண்ட் படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனாலயோ தெரியல, எனக்கு ஒரு சின்ன வயசில் மாமா இருந்தாங்க. மாமானா என்னோடய சைடு அங்கிள். அவர் வந்து விஜய் பாட்டு இதெல்லாமே வந்து போட்டுகிட்டே இருப்பார். அவர் பார்த்து தான் எனக்கு வந்து தமிழ்னா என்ன, இந்த லாங்குவேஜ் இது அனி அப்போ தான் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. போலண்டில் கூட நிறைய தெலுங்கு அண்ட் தமிழ் கம்யூனிட்டி பெருசு தான். இங்கே நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து ஒரு 30-40 பீப்புள் இருப்பாங்க. அப்படின்னா யோசிக்கோங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்கே தமிழ் அண்ட் தெலுங்கு, குஜராத்தி, மகாராஷ்டிரியன்ஸ், நிறையா இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப பெருசு இங்கே. வெளியில் அந்த மாதிரி போலன்னா ஏதோ குட்டி இது அந்த மாதிரி அப்படியெல்லாம் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது கூட போலன்னா என்ன, எங்கே இருக்குது, எப்படின்னு. என்னோடய வீட்டில் கூட எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெர்மனி அதுதான் தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஜெர்மனி பக்கத்தில் தான் இருக்கும் இந்த போலண்டு. என்னோடய சொந்த வீடு பக்கத்தில் சீனரிஸ் எல்லாம் நிறையா இருக்கும், ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த வீடு தனி வீடு மாதிரி ஒன்று இங்கே வாங்கியிருக்கேன். இந்த தனி வீடு வாங்கிறது கூட இங்கே கொஞ்சம் கஷ்டம். இது செமி டிட்டாச்டு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும். டெய்லி நான் இங்கேருந்து போகிறதுக்கு சிட்டிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும், 10 minutes ட்ரைவு. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ராம் ஸ்டேஷனுக்கு தான் என்னை வந்து கொண்டு விடுவாங்க என்னோடய பார்ட்னர். அங்கே விட்டுட்டு நான் ட்ராம் ஏறிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போவேன். ஹார்ட்லி 45 minutes to 1 hour ஆகும். இந்த ட்ராம் ஜேர்னி, அந்த கார் ஜேர்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து 5 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக நான் வந்து சிட்டிக்குள்ளே தான் இருந்தேன். அப்போது கூட எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 hour ஆகும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு. அதனால எனக்கு வந்து இப்போது சேம் தான் தோணுது. ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து காரில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணலாமான்னு பார்த்துருக்கேன். ஆனால் யாராச்சும் பார்க்குறாங்களோ, என்னாச்சு, ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லையான்னு இருந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் நல்லா ரெக்கார்ட் பண்ணி போடலாமான்னு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு போகிறதுனால மட்டும் எனக்கு வந்து எதுவுமே பண்ண தோணாது, முடியாது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு சேரும்போது எனக்கு வந்து 8 o'clock ஆயிரும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஸ்க்ரீன் போட்டுட்டு ப்ரொஜெக்டர் மாதிரி ரூமில் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். இன்னமும் நிறைய வீடியோஸ் இருக்குது. என்னோடய சேனல் மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி.